இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சுங்கைபுலோ PKR தொகுதியை தலைவராக ரமணன் போட்டியின்றி தேர்வு. ஸ்லாங்கூர் சுங்கைபுலோ PKR தொகுதி தலைவராக டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொது தேர்தலில் பதவிக்கு முன்மொழியப்பட்டுள்ள ஒரே வேட்பாளர் தாம்தான் என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான அவர் சொன்னார். சுங்கைபுலோ PKR தொகுதிக்கு தலைமையேற்க தொகுதி உறுப்பினர்கள் தமக்கு வழங்கியுள்ள வாய்ப்புக்கு ரமணன் நன்றி தெரிவித்துக் கொண்டதோடு அது தம் மீதான அவர்களின் நம்பிக்கையை புலப்படுத்துவதாக கூறினார். இப்புதிய பொறுப்பின் மூலம் தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்றி வருவேன் என்றும் மடானி அரசாங்கத்தின் அனுகூலங்கள் இன மத பாகுபாடு இன்றி அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்வேன் என்றும் ரமணன் உத்தரவாதம் அளித்தார். நோன்பு பெருநாளை ஒட்டி சிங்குபுலோ அம்னோ கிளை தலைவர்களுக்கு உணவு கூடைகளை வழங்கிய நிகழ்வுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். இவ்வேளையில் மத்திய அளவில் முக்கிய பொறுப்புகளுக்கு போட்டியிடும் சாத்தியம் குறித்து அவரிடம் கேட்டபோது அது குறித்து கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் கலந்து பேசி இருப்பதாக ரமணன் சொன்னார். சிறார்களின் ரகசிய மதமாற்றம் குறித்த வீடியோவை அகற்ற கோரும் உத்தரவு. மேல்முறையீட்டு நீதிமன்றம் சென்றார் ஃபிர்டவுஸ் வாங். முஸ்லிம் அல்லாத வயது குறைந்த குழந்தைகள் ரகசியமாக இஸ்லாத்திற்கு மதம் மாறுவதை ஊக்குவிக்கும் வீடியோவை நீக்குமாறு உயர்நீதிமன்றம் விடுத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ஃபிர்டவுஸ் வாங் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளார். அந்த மத போதகர் மீது தொடரப்பட்ட வழக்கில் 8 முஸ்லிம் அல்லாத பெற்றோர்களுக்காக வாதாடும் வழக்கறிஞர் விஸ்வநாதன் அதனை உறுதிப்படுத்தினர். மேல்முறையீட்டு மனுவின் நகலை தனது நிறுவனம் பெற்றிருப்பதாக அவர் சொன்னார். எனினும் மேல்முறையீட்டை செவிமடுப்பதற்காக தேதியை நீதிமன்றம் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. ரகசியமாக இஸ்லாத்திற்கு மாற விரும்பும் சிறார்களின் கோரிக்கைகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து ஒருவருக்கு அறிவுறுத்தும் வீடியோவை ஃபிர்டவுஸ் வாங் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியிட்டார். அது சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்து அவர் மீது ஏராளமான போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டன. குற்றவியல் சட்டத்தின் கீழ் போலீஸ் விசாரணையும் தொடங்கியது. உணவருந்திய முஸ்லிம் அல்லாத ஆடவர் வேண்டுமென்றே தாக்கப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. ஜொஹூரில் உள்ள பல்பொருள் அங்காடி கடையில் உணவருந்திய முஸ்லிம் அல்லாத ஆடவர் ஒருவரை அறைந்ததாக நம்பப்படும் முதியவர் வேண்டுமென்றே காயத்தை ஏற்படுத்தியதாக நேற்று மீண்டும் ஜொஹூர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். மேஜிஸ்ட்ரேட் ஷர்மினி முன்னிலையில் வாசிக்கப்பட்ட அக்குற்றச்சாட்டை 65 வயதான அப்துல் ரசாக் இஸ்மாயில் மறுத்து விசாரணை கோரினார். நேற்று காலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கலை தொடர்ந்து அப்துல் ரசாக்கிற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தொடர மாநில வழக்கறிஞர் இயக்குநரிடம் இருந்து தமது தரப்பிற்கு அந்த புதிய உத்தரவு கிடைத்ததாக அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் நோர் அஃபிகா மூசா தெரிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி 6:15 அளவில் ஜொஹூரில் வணிக தளம் ஒன்றின் பல்பொருள் அங்காடி கடையில் உணவருந்திய 22 வயதான எலிஜா லிங்சாவ் சோங்கை வேண்டுமென்றே காயப்படுத்தியதாக அப்துல் ரசாக் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஓராண்டு வரை சிறை தண்டனை அல்லது அதிகபட்சம் 2000 ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படும். குற்றவியல் சட்டம் செக்ஷன் 323 கீழ் வழக்கு விசாரிக்கப்படுகிறது. ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்காக வரும் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு இவ்வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வெளிநாட்டு விளையாட்டாளர்களுக்கான மலேசிய குடியுரிமை விண்ணப்பம் கடுமையான சட்டத்தின்படி மேற்கொள்ளப்படுகிறது. காற்பந்து விளையாட்டாளர்கள் போன்று நாட்டின் விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் வெளிநாட்டினருக்கான மலேசிய குடியுரிமை விண்ணப்பம் கடுமையான சட்டத்தின்படி மேற்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கான முடிவும் முறையான செயல்முறையை பின்பற்றியே மேற்கொள்ளப்படுவதாக உள்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் சம்சுல் அன்வார் நசரா தெரிவித்தார். இந்த செயல்முறை கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 19 மற்றும் அதே அரசியலமைப்பு பகுதி 3 இடம்பெற்றுள்ள நிபந்தனைகளை அடிப்படையாக கொண்டது என்று அவர் கூறினார். இதுபோன்ற விவகாரங்களில் நாங்கள் எந்த வகையிலும் சமரசம் செய்ய மாட்டோம். எனவே ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் தனிப்பட்ட தகுதி மற்றும் நாட்டிற்கு செய்யக்கூடிய குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளின் அடிப்படையில் பரிசீலிக்கப்படுவார்கள். ஆனால் குடியுரிமை வழங்குவது விளையாட்டு தேவைகளை மட்டுமே சார்ந்தது அல்ல, மாறாக கூட்டரசு அரசியலமைப்பில் உள்ள நிபந்தனைகள் மற்றும் அளவுகோலுடன் முழுமையாக இணங்குவதற்கு உட்பட்டது என்று அவர் தெரிவித்தார். ஜாகிர் நாயக்கிற்கு மலேசிய குடியுரிமை வழங்கப்பட்டதால் சைஃபுதீன் மறுப்பு. சர்ச்சைக்குரிய சமய போதகர் டாக்டர் ஜாகிர் நாயக்கிற்கு மலேசிய குடியுரிமை வழங்கப்பட்டிருப்பதாக வெளியான தகவல்களை உள்துறை அமைச்சர் மறுத்துள்ளார். 6 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படத்தை யாரோ மறுபதிவிட்டு தவறான தகவலை பரப்பி உள்ளதாக டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசதியோன் இஸ்மாயில் கூறினார்.
அமைச்சர் குறிப்பிட்ட அந்த புகைப்படம் பெர்காசோ அமைப்பின் தலைவர் டாக்டர் இப்ராஹிம் அலியிடம் இருந்து ஜாகிர் நாயக் பெஹ்லாவான் பெர்காசா விருதை வாங்கும் போது எடுத்ததாகும். இவ்வேளையில் அப்புகைப்படத்தை இப்ராஹிம் அலியும் உறுதிப்படுத்தினர். இது அரசியல் ஆதாயத்துக்காக மலேசியர்களை குழப்பும் பொறுப்பற்ற செயல் என அவர் சாடினார். நிரந்தர வசிப்பிட வாசியான ஜாகிர் நாயக் தாம் மலேசிய குடியுரிமைக்கு ஆசைப்படவில்லை என்றும் அனைத்தும் சுமூகமானதும் உரிய நேரத்தில் இந்தியா திரும்புவேன் என்றும் தம்மிடம் கூறியிருப்பதாகவும் இப்ராஹிம் அலி தெரிவித்தார். மும்பையை தளமாக கொண்ட ஜாகிர் நாயக் சட்டவிரோத பண பரிமாற்றம் மற்றும் வெறுப்பை தூண்டும் பேச்சுகளின் மூலம் தீவிரவாதத்தை வளர்ப்பதாக கூறி 2016 முதல் இந்திய அரசாங்கத்தால் தேடப்படுகிறார். இனங்களுக்கு இடையிலான மோதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பிரதமர் இனங்களுக்கு இடையிலான மோதல்களும் சண்டைகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார். இத்தகைய செயல்கள் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கு முரணானவை என்று பிரதமர் குறிப்பிட்டதாக அவரின் மூத்த பத்திரிகை செயலாளர் டுங்கு நஸ்ருல் அவைடா தெரிவித்தார். ஒரு நாகரிகமான நாட்டை கட்டியெழுப்ப அனைத்து தரப்பினரும் பரஸ்பர மரியாதை கொள்கையை கடைபிடிப்பதில் உறுதியாக இருந்தால் இன மத மற்றும் தேசிய உணர்வுகளை பாதிக்கும் பிரச்சினைகளை தவிர்க்க முடியும் என்று மதிப்பிற்குரிய பிரதமர் நம்புகிறார் என்று அவர் கூறினார். நேற்று மலேசிய பிரதமர் அலுவலகம் மற்றும் அன்வார் இப்ராஹிமின் முகநூல் பக்கத்தில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்ட பிரதமர் அலுவலகத்தின் தினசரி விளக்கம் அளிப்பில் துங்கு நஸ்ருல் அதனை தெரிவித்தார். தமக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு பரப்பும் ஒரு சில தரப்பினரின் செயல்கள் மிக குறைந்த ஒழுக்கத்தை கொண்டவை என்றும் அவை இஸ்லாம் மதத்தால் தடை செய்யப்பட்டுள்ளன என்றும் பிரதமர் கூறியதாக அவர் விளக்கினார். மக்கள் வருமான திட்டத்தில் இணைய 6287 பேருக்கு அனுமதி. மார்ச் 17ஆம் தேதி வரை மக்கள் வருமான திட்டம் IPR-இல் இணைய 6287 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விவசாய தொழில் முனைவோர் திட்டம் இன்தான், தொழில் முனைவோர் திட்டம் இன்சான் மற்றும் வறுமை துடைத்தொழிப்பு திட்டம் PMT ஆகிய முதன்மை 3 திட்டங்களை சேர்ந்தவர்களே அந்த பங்கேற்பாளர்கள் ஆவர். குறைந்த வருமானம் பெறும் மலேசிய மக்களின் வருமானத்தை உயர்த்துவதற்கும் ஏற்படுத்தப்பட்டதற்கும் பல்வேறு வாய்ப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்களின் வழி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் உதவும் நோக்கில் இத்திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக பொருளாதார துணை அமைச்சர் டாக்டர் ஹனீஃபா ஹஜா தாயிப் தெரிவித்தார். IPR இன்தானின் கீழ் 3628 பங்கேற்பாளர்களில் 517 பேர் முதற்கட்ட வருமானத்தை பெற தொடங்கிவிட்டனர். அவர்கள் மாதத்திற்கு 2000 6000 ரிங்கிட் வரை வருமானத்தை ஈட்டுவதாக ஹனீஃபா கூறினார். எனினும் IPR இந்தான் பங்கேற்பாளர்களுக்கு மாதாந்திர அறுவடைக்கு முந்தைய அலவன்ஸ் 500 ரிங்கிட் வழங்கப்படுவதை தொடர்ந்து அவர்களில் பெரும் பகுதியினர் 1700 ரிங்கிட்டிற்கும் மேற்பட்ட வருமானத்தை பெறுகின்றனர் என்றார் அவர். மோசடி குற்றங்களை களைய 3 புதிய சட்ட விதிமுறைகள் பரிந்துரை. மோசடி குற்றங்களை களைவதற்கும் தற்போதைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்பவும் 3 புதிய சட்ட விதிமுறைகளை அரசு மலேசிய போலீஸ் படை PDRM முன்மொழிந்துள்ளது. போலி வங்கி கணக்குகளை வைத்திருப்பதற்கு ஆட்களை சேர்ப்பதும் ஒரு குற்ற செயலாக உட்படுத்தப்பட்டுள்ளது என்று புக்கிட் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் கூறினார். தங்களுக்கு சொந்தமான வளாகங்களை வாடகைக்கு விடுவது அல்லது குற்றவியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த அனுமதிப்பது போன்ற நடவடிக்கைகளுக்கு உடந்தையாக செயல்படுபவர் மீது நடவடிக்கை 2வது சட்ட விதிமுறையாகும். குற்றவியல் சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை அழித்தல் 3வது சட்ட விதிமுறையாகும் என்று ரம்லி முகமது தெரிவித்தார். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் அத்தகவல்களை கூறினார். ஜொஹூர் பூப்பந்து விளையாட்டு தூதர் பதவி குறித்து லீ சாங் வேயுடன் துங்கு இஸ்மாயில் சந்திப்பு. தேசிய பூப்பந்து சகாப்தம் டத்தோ லீ சாங் வே ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் கண்டு சந்தித்தார். ஜொஹூர் மாநில பூப்பந்து விளையாட்டின் தூதராக சொங் வேயை நியமிக்கும் பரிந்துரை தொடர்பில் அச்சந்திப்பு நடைபெற்றதாக அறியப்படுகிறது. மாநில மந்திரி பசார் டாக்டர் வான் ஹாஃபிஸ் காசியும் அச்சந்திப்பில் உடனிருந்தார். TMJ உடனான சந்திப்பிற்கு பிறகு டத்தோ லீங் சங் வேயும் வான் ஹாஃபிஸும் அந்த தூதர் பொறுப்பு குறித்து மேற்கொண்டு கலந்து பேசியதாக தெரிகிறது. 3 முறை ஒலிம்பிக் வெள்ளிப்பதக்க வெற்றியாளரான சொங் வேயின் நியமனம் மாநிலத்தில் விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டு முயற்சிகளை முன்னெடுக்கும் நோக்கத்தை கொண்டதாகும். அப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் உலகதரம் வாய்ந்த நட்சத்திர விளையாட்டு வீரர்களுடன் இணைந்து சொங் வே தூதராக வலம் வருவார். நியூசிலாந்து ஆல் பிளாக்ஸ் ரக்பி அணியின் முன்னாள் நட்சத்திரம் சானி பில் வில்லியம்ஸ், ஆஸ்திரேலியாவின் முன்னாள் கால்பந்து வீரர் டிம் சாஹில் உள்ளிட்டோரும் அவர்களில் அடங்குவர்.
மருத்துவம் மற்றும் சுகாதார காப்புறுதியின் தாக்கத்தை குறைக்கும் இடைக்கால நடவடிக்கைகள். மருத்துவ செலவு பணவீக்கத்தில் தொடர்ச்சியான அதிகரிப்பை தொடர்ந்து மலேசியாவில் மருத்துவம், சுகாதார காப்புறுதி மற்றும் தகஃபுல் MHIT திட்டங்களும் அதிகரிப்பதால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்கும் இடைக்கால நடவடிக்கைகளை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மக்களின் நிதி சுமையில் ஏற்படும் உடனடி தாக்கத்தை குறைப்பதும், அமலாக்க தரப்பினர் இப்பிரச்சனையை தீர்க்க வாய்ப்பளிப்பதும் அந்த தற்காலிக நடவடிக்கையின் நோக்கமாகும் என்று நிதி துணை அமைச்சர் லிம் ஹூ இங் கூறினார். 2025ஆம் ஆண்டு உலகளாவிய மருத்துவ போக்கு விகித அறிக்கையின்படி மலேசியாவில் மருத்துவ செலவு பணவீக்கம் 2024ஆம் ஆண்டில் 15% எட்டும். இந்த எண்ணிக்கை உலக சராசரி மற்றும் ஆசிய பசிபிக் சராசரியான 10% விட அதிகமாகும். இந்த அதிகரிப்பு மருத்துவ தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் தொற்றா நோய்கள் அதிகரிப்பு போன்ற காரணங்களால் உந்தப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். மக்களின் சுமையை அதிகரிக்கும் சுகாதார காப்புறுதி செலவை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து செனட்டர் தான் ஸ்ரீ முகமது ஃபாமி நேற்று மேலவையில் எழுப்பிய கேள்விக்கு லிம் அவ்வாறு பதிலளித்தார்.